கேரளாவை சுற்றி பார்க்க போகிறப்ப மதுரை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க வச்ச மெஸ் இருந்தது. நம்ம வந்து இந்த கேரளா வர்க்கலா பீச்சில் வந்து அங்கே கொடுக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டெலாம் நமக்கு செட் ஆகலை. நம்ம ஊர் ஹோட்டலில் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு மனசு திருப்தி. வழக்கம் போல் அப்படி தான் வந்து மதுரை மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்காரங்க வச்ச மெஸ்ஸில் வந்து தோசை, இடியாப்பம், சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சரி, அங்கே இருக்கவங்கிட்ட கேட்டோம், தோசையில் ஏதாவது ஸ்பெஷலாக கொஞ்சம் ஊற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க வந்து சரி நானும் கேட்டேன், தொப்பி தோசை கொஞ்சம் ஊற்றி கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து மாவு நல்லா பெருசாக ஊற்றி மேலே இருக்கிற மாவெல்லாம் நல்லா சுத்தமாக வலித்து எடுத்துகிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோடு போட்டு அந்த தோசையை வந்து ஒரு சுருட்டி ஒரு கோன் அமைப்பில் வந்து தொப்பி தோசை அப்படி போட்டு கொடுத்தாங்க. சரிவாப்பா, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொப்பி தோசைக்கு கொடுக்கக்கூடிய சட்னி, சிக்கன் குழம்பு, வீட்டு முறையில் செஞ்ச சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தாங்க, வேறு லெவல். கேரளா போனீங்கன்னா அந்த மெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம்.